ஓவியா வணக்கம். நிச்சயமாக களக்காடு தலையணையில், திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள களக்காடு தலையணையில் தென்மேற்கு பருவமழையின் எதிரொலியாக மீண்டும் குளிக்க இன்று காலை முதல் தடை விதித்து வனத்துறை உத்தரவிட்டிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள தலையணை பகுதியில் தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் காரணமாக நீர்வரத்து மீண்டும் அதிகரித்துள்ளது. ஓவியா, இதன் விளைவாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி தலையணையில் இன்று காலை முதல் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 27ஆம் தேதி அன்று, மே மாதம் 27ஆம் தேதி அன்று தென்மேற்கு பருவமழையால் நீர்வரத்து அதிகரித்ததால் தலையணையில் குளிக்க தடை விதிக்கப்பட்டதுடன் பராமரிப்பு பணிகளுக்காக இந்த தலையணை சுற்றுலா பயணிகளுக்கு மூடப்பட்டது. பணிகள் நிறைவடைந்த நிலையில் கடந்த ஜூன் 21 அன்று தலையணை மீண்டும் திறக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டனர். இதனால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து குளித்து சென்றனர். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக களக்காடு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் சாரல் மழை தீவிரமடைந்து கனமழையாக பொழிந்து வருகிறது. ஓவியா, இதன் காரணமாக தலையணையில் நீர்வரத்து மேலும் அதிகரித்துள்ளது. தலையணையில் உள்ள தடுப்பணையை மூழ்கடித்தவாறு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அந்த விஷுவல்களை பார்த்தாலே தெரியும். இதை அடுத்து சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தலையணையில் குளிக்க தடை விதிப்பதாக வனத்துறை அறிவித்து உள்ளது. இது தவிர திருநெல்வேலி மாவட்டத்தின் போன வருடம் திருநெல்வேலி மாவட்டத்தின் மொத்த அணைகளில் 57% நீர் இருந்த நிலையில் இந்த வருடம் இன்று 75% நீர் இருப்பது விவசாயிகளிடையேயும் பொதுமக்களிடையேயும் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் தீவிரமாக இருக்கும் என வானிலை அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. ஓவியா.